floating point data type. So floating point அப்படினாலே real numbers with fractional part தான் floating point values. அப்போ சி ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் நம்ம ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்றோமோ அது எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் தான். இதோட மெமரி பாத்தீங்கன்னா 4 bytes. தென் இதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றதோட சின்டாக்ஸ் சேம் சின்டாக்ஸ் தான், டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம். அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது டேட்டா டைப்ல கீவேர்ட் யூஸ் பண்ணணும் ஃப்ளோட், தென் ஒரு வேரியபிள் நேம். ஸோ ஃப்ளோட் var1 நான் கொடுத்துருக்கேன். அப்ப இதுல var1ங்கிறது வேரியபிள் நேம், ஃப்ளோட்ங்கிறது டேட்டா டைப். அப்ப var1 is a variable of type வந்து floating point. தென் இதே இதுல இனிஷியலைஸ் பண்றேன், சேம் சின்டாக்ஸ் தான், டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. அப்போ எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஃப்ளோட் கீவேர்ட் யூஸ் பண்றேன், தென் வேரியபிள் நேம் யூஸ் பண்றேன், தென் ஈக்குவல் டு, தென் அதுல ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கொடுக்கணும். நான் இங்க 5.5ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இதுல var1 is a variable of type வந்து floating point, அதுல ஒரு ரியல் நம்பர் அசைன் பண்ணிருக்கேன் 5.5.